அருண் அன்பான கணவன், பொறுப்பான தந்தை. காவ்யா அருணின் மனைவி, பாசமான அம்மா. நிலா 6 வயது பெண் குழந்தை, குடும்பத்தின் உயிர். அழகான ஒரு கிராமத்தில் அருண், காவ்யா, நிலா மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அதிக வசதி இல்லை, ஆனால் அளவில்லா அன்பு இருந்தது. நிலா தினமும் அப்பா இன்று சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கு செல்வாள். ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் மட்டும் அருண் யாரிடமும் சொல்லாமல் வெளியே செல்வார். எங்கே போகிறார் என்று காவ்யாவிற்கு கூட தெரியாது. கேட்டால் சின்ன வேலை என்று மட்டும் சொல்லிவிடுவார். ஒரு நாள் காவ்யா தனது தோழியிடம் இதை சொன்னாள். அவள் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று கூறினாள். அந்த வார்த்தை காவ்யாவின் மனதில் விதையாக விழுந்தது. நிலாவும் கேட்டாள். அப்பா, நீங்க எங்க போறீங்க? அருண் சிரித்தபடி, ஒரு நாள் உனக்கே தெரியும் என்று கூறினார். அடுத்த மாதம் அருண் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த முறை காவ்யா அவருக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தாள். அருண் ஒரு சிறிய முதியோர் இல்லத்திற்குள் சென்றார். காவ்யா அதிர்ச்சியடைந்தாள். இவர் இங்கே என்ன செய்கிறார்? அங்கே இருந்த வயதான பாட்டி தாத்தாக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தார். அவர்களுடன் சிரித்து பேசினார். மருந்துகளையும் வாங்கி கொடுத்தார். இதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று காவ்யா யோசித்தாள். அதே நேரம் அருண் அங்கிருந்தவர்களிடம், என் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது என்று கூறினார். ஏன் தெரியக்கூடாது? காவ்யா குழப்பத்தில் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் எதையும் கேட்கவில்லை. சில மாதங்கள் கழிந்தன. அப்பொழுது காவ்யாவிற்கு ஒரு டைரி கிடைத்தது. அந்த டைரியில் காவ்யாவை பற்றி எழுதியிருந்தது. இதை பார்த்ததும் காவ்யாவிற்கு ஒரே அதிர்ச்சி. நம்மளை பற்றி யார் எழுதியிருப்பார் என்று. அடுத்தடுத்த பக்கங்கள் படிக்க படிக்க காவ்யா அதிர்ந்து போனாள். ஏனென்றால் காவ்யாவிற்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படி என் வாழ்க்கை இவ்வளவு தூரம் வந்தது என்று அவளை பற்றியே எழுதியிருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு ஒன்று புரிந்தது. இது எழுதியவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். எனக்கு மனதிற்குள் அப்படித்தான் தோன்றுகிறதே என்று அவளுக்கு அவளை சொல்லிக் கொள்கிறாள். ஆனால் நான் எழுதியது எப்படி எனக்கே தெரியாமல் போகும்? என்னுடைய டைரி எப்படி நான் மறந்து போவேன் என்று அவள் அழுது புலம்பினாள். தனது கணவர் வீட்டிற்கு வந்ததும், என்னங்க, என்னிடம் எதையாவது மறைக்கிறீர்களா என்று காவ்யா கேட்டாள். அதற்கு அவர், உன்னிடம் எதற்கு மறைக்கப் போகிறேன் என்று கூறினார். இல்லை, நீங்கள் என்னிடம் மறைக்கிறீர்கள். என்னுடைய டைரியில் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கங்கள் எங்கு? இதை நான் தான் எழுதினேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் தான் எழுதினேன் என்று எனக்கே நினைவில்லையே. அது எப்படி என்று அருணிடம் கேட்டாள். இதை கேட்டதும் அருண் அதிர்ந்து போனான். அந்த டைரி எப்படி உனக்கு கிடைத்தது என்று வினாவினான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போனான். காவ்யா அழுது கொண்டே தனது கணவனை கட்டி அணைத்து, ஏன் என்னிடம் சொல்ல மறுக்கிறீர்கள்? சொல்லுங்கள் என்று அருணின் கையை பிடித்து கேட்டாள். அப்பொழுதுதான் அருண் நடந்த விஷயங்களை காவ்யாவிற்கு எடுத்து கூறுகிறான். உனக்கு நினைவிழந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பழைய நினைவுகள் எதுவும் உன் நினைவுக்கு இல்லை என்று கூறினான். இதை கேட்டதும் காவ்யா அதிர்ந்து போனாள். என்னங்க சொல்றீங்க? நான் பழைய நினைவுகள் மறந்துட்டேனா? எனக்கு என்ன ஆச்சு? எப்படி நான் மறந்து போனேன்? அப்படின்னு பல கேள்விகளை அருண் மேல அடுக்கிறா. காவ்யா, நீ முதல்ல நிதானமா இரு. முதல்ல உட்காரு, தண்ணீர் குடி, பொறுமையா இரு. நான் நடந்த எல்லாத்தையும் சொல்றேன்னு காவ்யாவிற்கு தண்ணீர் கொடுத்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தோழிகள் கூட வெளியில போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அதிலிருந்து உனக்கு பழைய நினைவுகள் அனைத்தும் இழந்து விட்டாய் என்று அருண் கூறினார். இதை கேட்டதும் காவ்யா அப்பொழுது தலை சுற்றி ஒரு மாதிரியாக வந்து சற்றென்று மயங்கி கீழே விழுந்து விட்டாள். இதை பார்த்ததும் உடனே தண்ணீர் தெளித்து, காவ்யா, உனக்கு என்ன ஆச்சு? எழுந்திரு என்று அவளை எழுப்பினான். காவ்யா தன் கணவனை பார்த்து, என்னங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது. நான் நம்ம குழந்தையை உங்களிடம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனப்போ தான் எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் இருந்து எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு கதறி அழுதா. சரி, நடந்தது நடந்து விட்டது. நீ மறந்ததை பற்றி யோசிக்காத. உனக்கு இப்போ எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான்.
அருண் சொன்னா, யார் செஞ்ச புண்ணியம்னு தெரியல, நீ நம்ம பொண்ணையும் என்னையும் மட்டும் மறக்கலைன்னு சொல்லி அழுதான். எங்கள் 2 பேரோட முகங்கள் மட்டும் உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா. அப்பொழுது காவியா, சரி, அந்த ஆசிரமத்துக்கு எனக்கும் தெரியாமல் போயிட்டு வரீங்க, அது ஏன், நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டா. அதற்கு அருண் சொன்னான், உனக்கு பழைய ஞாபகம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக நான் மாதம் மாதம் அங்கு இருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு உதவி செய்து பண உதவி செய்து கொடுத்து வருவேன் என்று கூறினான். என் மனைவிக்கு பழைய நினைவுகள் மறந்துவிட்டது. அவளுக்கு மறுபடியும் எல்லா ஞாபகமும் வந்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு உணவளித்து மருந்து வாங்கி கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். அவர்கள் உனக்காக பிரார்த்திப்பார்கள். இதற்காகத்தான் நான் மாதந்தோறும் சென்று வருவேன் என்று கூறினார். உனக்கு தெரிந்த ஆசிரமம்தான். நீ எப்பொழுதும் உதவி செய்வாயே. நீ அடிபட்டு பழைய நினைவுகள் மறந்த பிறகு உன் உதவிக்காக காத்திருந்தார்கள். பல தாத்தா பாட்டி நீ வரவில்லை என்று ஏங்கினார்கள். அப்பொழுது அவர்களிடம் நடந்ததை கூறினேன். உனக்கு மறந்துவிட்டது என்பதை என் மனைவிக்கு கூட தெரிய வேண்டாம் என்று கூறினேன். இதை கேட்டதும் மனைவி காவியா கதறி அழுதாள். எனக்காக இத்தனை விஷயங்களை செய்து இருக்கிறீர்களே, நீங்க எனக்கு கணவராக கிடைச்சதற்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டாள். பள்ளி முடிந்து பள்ளி வாகனத்தில் வீட்டிற்கு ஓடி வந்து அப்பா அம்மான்னு கட்டி பிடித்து கொண்டாள்.